அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹனீஃப்ஸ் கிச்சன். இன்னைக்கு நாம ஸ்பைசியான ரொம்பவே டேஸ்டியான குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய பெஸ்ட் டெலிசியஸ் டின்னர் ரெசிபியான எக் பாஸ்தா மக்ரோனி ஹனீஃப்ஸ் கிச்சன் ஸ்டைலில் ரொம்பவே ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் முதல்ல 1/2 கிலோ பாஸ்தா மக்ரோனி எடுத்திருக்கேங்க. நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுமாதிரி உங்களுக்கு எந்த சைஸ் வேணாலும் எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த ஷேப் எடுத்திருக்கேன். இதை தண்ணி முங்குற அளவு நல்லா நான் ஊற வச்சிடுறேங்க. அது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். 3 தக்காளியையும் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேங்க. இஞ்சி பூண்டு 2 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் 5 முட்டை எடுத்து வச்சிருக்கேன். அவ்வளவுதாங்க. அதுக்கப்புறம் நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் ஃபர்ஸ்ட் அடுப்பு ஆன் பண்ணி குக்கர் வச்சிடுறேன். குக்கர் வச்சு 2 குழிக்கரண்டி ஆயில் ஊத்திடுறேங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன். அது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பொடிசா நறுக்கி வச்ச வெங்காயத்தை இதோட போட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம். வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம தக்காளி இதோட சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு 2 டீஸ்பூன் எடுத்து வச்சதையும் நான் இதோட சேர்த்து நல்லா அந்த பச்சை வாடை போகிற அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் கறி மசால் பொடி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச பாஸ்தா மக்ரோனி இதோட நான் சேர்த்துக்கிறேன். நாம குக்கரில் போடுறதுனால ஊற வச்சாலே போதும். நம்ம டைரெக்டாக குக்கரில் சேர்த்துடலாங்க. அதுக்கப்புறம் இந்த பாஸ்தா மக்ரோனி முங்குற அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு அளவு. இப்போ நல்லா நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பாஸ்தா மக்ரோனி முங்குற அளவு நான் தண்ணி சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு தடவை நல்லா நான் கிளறிட்டு மூடி போட்டு ஜஸ்ட் 1 விசில் மட்டும் வைக்கிறேங்க, போதும். இப்போ 1 விசில் வந்துடுச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடுறேன். அதுக்கப்புறம் நான் அடுப்பை ஆன் பண்ணி கடாய் வச்சு 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த 5 முட்டையை நாம் அதில் உடச்சி ஊற்றிடலாம். இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் பெப்பரும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சு இந்த முட்டை கொத்து முட்டை மாதிரி நம்ம நல்லா கொத்தி வச்சிடலாங்க. இப்போ முட்டை நல்லாவே கொத்தி ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. இப்போ விசில் அடங்கிடுச்சு. நான் மூடி ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பார்த்துட்டு இந்த கொத்தி வச்ச முட்டையை நாம் இந்த பாஸ்தா மக்ரோனியோட சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு தடவை கிளறி விட்டுறலாம். பாருங்க, சூப்பராக நம்மளுக்கு பாஸ்தா மக்ரோனி குக் ஆயிடுச்சு. இப்போ நாம இந்த எக் பாஸ்தா மக்ரோனியை சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு மேலே நம்ம புதினா கொத்தமல்லி தலையை லேசாக கொஞ்சம் தூவிக்கலாங்க. நமக்கு கமகமன் ரொம்ப அருமையாக ஸ்பைசியாக ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு சூப்பரான டெலிசியஸ் பெஸ்ட் டின்னர் ரெசிபி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இதை குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே அவ்வளோ ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இது அவ்வளோ டேஸ்டியாக சூப்பராக இருக்குங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த எக் பாஸ்தா மக்ரோனியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு நம்ம கமெண்ட் பாக்ஸில் நமக்கு ட்ராப் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. அதோட நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.